ஸோ இப்போ வந்து 10th எக்ஸைஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த 10th எக்ஸைஸ் வந்து ஆல்மோஸ்ட் மற்ற எக்ஸைஸை கொஞ்சம் கவர் பண்ணி தான் வந்திருக்கும். என்ன அந்த ஃப்ளட்டர் எக்ஸைஸ் மட்டும் இதில் வந்து கலந்துருக்காது. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபயர் பேஸ் டேட்டா பேஸை வந்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது நம்மளோட ஆப்பில் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் தான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. இப்போ கீழே அந்த அவுட்புட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இடையில வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இந்த அவுட்புட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணால் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி இல்ல, நீங்க வந்து உங்கள்ட்ட வந்து அந்த இது இல்ல அப்படின்னா, இப்போ ரெஜிஸ்டர் குடுத்து, இப்போ நம்ம Facebook, Instagramலலாம் எப்படி நம்ம வந்து லாகின் பண்றோமோ, அதே மாதிரியான ஒரு இதுதான் இங்க வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றத இந்த வீடியோல வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இதில வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட் குடுத்துட்டு, எம்ப்டி வியூஸ் ஆக்டிவிட்டி குடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து நேம் வந்து உங்களுக்கு என்ன நேம் தோணுதோ, அத நீங்க வந்து குடுங்க. நான் வந்து EX10 அப்படின்னு நான் வந்து சும்மா குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி. அதுக்கடுத்து இதில வந்து பில்ட் கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ் வந்து கோட்லின் தான் இருக்கணும். குரூவி இருந்து இருக்கக்கூடாது. ஏன்னா, அதுக்கூடிய கான்ஃபிகரேஷன் தான் நம்ம வந்து குடுக்க போறோம். இத ஆஸ் யூசுவலா வந்து இந்த மினிமம் எஸ்டிகே என்ன வேணுமோ நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க வந்து ஃபினிஷ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சுரும். இது எல்லா டைமும் நம்ம வந்து பார்க்குறது தான். சரி, இந்த எக்ஸர்சைஸ்ல அடிஷனலா என்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ அது முன்னாடி இது வந்து லோட் ஆகட்டும். லோட் ஆனதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து பார்ப்போம். சரி, இந்த டாக்குமெண்ட்ட வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு, இதில என்னென்ன இருக்கு அப்படின்றத லைட்டா நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் லோட் ஆயிருச்சு. சரி, இது ஒரு பக்கம் லோட் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். பட் அதர் தேன் தட் இந்த ஃபயர் பேஸ் டேட்டாபேஸ் நம்ம வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து ஸ்லைட்டாக வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடும். ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போயிட்டு ஃபயர் பேஸ் அப்படின்னு மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இப்படி டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த firebase.google.com அப்படின்ற மாதிரி வரும். இது ஆக்சுவலாக இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு NoSQL டேட்டாபேஸ். யூஸ்வலாக வந்து டேட்டாபேஸ் வந்து 2 டைப் இருக்கும். எஸ்கியூஎல், NoSQL. அதில் வந்து NoSQL வந்து MongoDB உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபயர் பேஸ் அப்படின்றது. இந்த ஃபயர்பேஸ் டேட்டாபேஸை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து லோட் ஆயிடுச்சான்னு பார்த்துக்குருவோம். ஐ திங்க் இன்னும் லோட் ஆகிட்டு இருக்கு. சரி, அப்போ அங்கே இருக்கிற ஸ்டெப்ஸ் நம்ம வந்து முடிச்சுக்கிறோம். முடிக்கிறதுக்குள்ளே இங்கே வந்து லோட் ஆகட்டும். ஓகே. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபயர்பேஸோட அஃபிஷியல் வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதிலே வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஃபயர்பேஸ் ஸ்டுடியோ கெட் ஸ்டார்டட் இன் கன்சோல் அப்படின்றது. நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ கெட் ஸ்டார்டட் இன் கன்சோலை நம்ம வந்து கிளிக் பண்ணி போயிடுவோம். நம்ம ஃபயர்பேஸ் வந்து ட்ரைலாம் பண்ணி பார்க்க வேணும். ஜஸ்ட் வந்து இவ்வளோக்குள்ளே நம்ம வந்து போயிடுவோம். ஆக்சுவலாக நெட் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது எல்லா இடத்துலையும். ஓகே. இது ஆல்மோஸ்ட் அப்டேட் ஆயிருச்சு. இந்த பக்கமும் பார்ப்போம் சைட் பை சைடு ஓப்பன் ஆகுதா அப்படின்னு. ஓகே. இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இந்த பேஜில் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஜஸ்ட் வந்து அலோ வேர்ல்டு தான் வைக்க போகிறீங்க. இதில் நம்ம வந்து எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. அண்ட் அதே மாதிரி இதுக்கு அடுத்து இந்த ஆக்டிவிட்டி ஃபைல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதுலேயும் பெருசாக சேஞ்சஸ் பண்ண போகிறதில்ல. இடையில வந்து இந்த ஆக்டிவிட்டி லாகின், ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அது எப்படி வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேவா? சரி, ஓகே. சரி, இந்த பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. மெதுவாக தான் ஓப்பன் ஆகுது. ஓகே, இருக்கட்டும். சரி, அடுத்தடுத்து என்ன வேலைகளை நம்ம வந்து இதில் பார்க்கலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த ஏபிபி வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதில் வந்து ஆக்டிவிட்டியில் வந்து பேசிக் வியூஸ் ஆக்டிவிட்டி, எம்டி வியூஸ் ஆக்டிவிட்டி நிறைய இருக்குது. நம்ம வந்து எம்டி வியூஸ் ஆக்டிவிட்டி தான் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த எம்டி வியூஸ் ஆக்டிவிட்டியை நம்ம வந்து கொடுத்துருவோம். இங்கே வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இந்த ஆக்டிவிட்டி ஸ்பேஸ் லாகின் அப்படின்றது வரணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த லாகின் ஆக்டிவிட்டி ஜாவா ஃபைல் என்னவோ அந்த ஃபைலோட நேமை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி ஜஸ்ட் நீங்கள் வந்து அதில் போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, கண்ட்ரோல் வி கொடுத்தா தான் பேஸ்ட் ஆகும் போல். ஓகே. இப்போ இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னு எடுத்துக்கிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடுச்சு. எல்லாத்துலேயும் லான்ச்சர் ஆக்டிவிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வரும். ஓகேங்களா? இப்போ இந்த ஆக்டிவிட்டி லாகின் எக்ஸ்எம்எல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. அதே நேரத்தில் லாகின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா அதையும் ஓப்பன் ஆயிருச்சு. இதை வந்து ஆஸ் யூஸ்வலாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்பயும் போல் நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல. இதில் இந்த லேஅவுட்டில் வந்து லீனியர் லேஅவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த லீனியர் லேஅவுட்டுக்கு நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிட்டு மீதி இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம வந்து காப்பி பண்ணுவோம். அந்த ஆக்டிவிட்டி லாகின் எக்ஸ்எம்எல்ல போயிட்டு அதோட கோடிங் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கோடிங் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இதோட இந்த லேஅவுட்டை மட்டும் நம்ம வந்து மாற்றிக்கிறோம்.
ஸோ எல்ஐஎன் அப்படின்னு கொடுத்தாலே லீனியர் லேஅவுட் வந்துடும். ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக எப்பயும் கொடுக்குற மாதிரி ஓரியன்டேஷன் அப்படின்றத நம்ம வந்து கொடுப்போம். இதை வந்து வெர்டிக்கலாகவே இருக்கட்டும். இப்போ எந்த விதமான எரரும் வரலை. ஓகே, பேஜ் வந்து நீட்டாக இருக்குது. அதுக்கடுத்து இங்கே கீழே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து காப்பி பண்ணுவோம். எடிட் டெக்ஸ்ட்டு, அப்புறம் எத்தனை இருக்குது, என்னென்ன இருக்குது, எல்லாத்தையும் காப்பி பண்ணுவோம். மேலே இருக்கிற அந்த லீனியர் லேஅவுட்டை மட்டும் விட்டுரும். ஏன்னா அது வந்து ஆல்ரெடி அங்கே இருக்குது. ஸோ அதனால் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சரி, இதை பேஸ்ட் பண்ணியாச்சா? இப்போ இந்த பேஜோட லுக் வந்து பார்த்துருவோம். ஸோ இது ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இதுதான் லாகின் பேஜ். இந்த லாகின் பேஜ் வழியாக தான் நீங்கள் வந்து லாகின் பண்ண போகிறீங்க. இங்கே வந்து உங்களோட மெயில் ஐடி, இங்கே வந்து உங்களோட பாஸ்வேர்டு. லாகின் கொடுத்தா அந்த மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளுக்கு போயிடும். அப்படி இல்லாட்டி ரெஜிஸ்டர் பண்ணும். ஸோ இந்த கரெக்டாக இருக்குதா இல்லையான்றது அத்தன்டிகேஷனுக்கு வந்து நம்ம ஜாவா ஃபைலே நம்ம வந்து கொடுக்கலாம். ஆனால் நம்ம கோடிங்கில் கொடுக்குறது தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி வேணாம், ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த லாகின் வந்து என்ன வருதோ அதை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கொடுக்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ் அது அப்படி தான் பார்க்க போகிறோம். இதுக்கடுத்து ஜாவா ஃபைல். யூஸ்வலாக இதெல்லாம் வந்து மற்ற எக்ஸசைஸில் எப்படி பண்ணீங்களோ அதே செட்டப்பை, அதே கான்செப்ட் தான். இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த கோடிங்கை வந்து கிளாஸில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, ஓகே. ஐ திங்க் அது வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோடிங்கில் காப்பி பேஸ்ட்லாம் பண்ணிக்கிடுவோம், என்னென்ன பண்ணணும் அப்படின்றது. இப்போ அந்த லாகின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவாக்குள்ளே போயிடும். போயிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து விட்டு ஜஸ்ட் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். இதில் வந்து எரர்ஸ் வரத்தான் செய்யும். இது வந்து பின்னாடி சால்வ் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆக்சுவலாக என்னென்னா அந்த ஜிஎம்எஸ் ஃபயர் பேஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அத்தன்டிகேஷனாகவே நம்ம வந்து கொடுக்கல. இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா கவலைப்படாதீங்க. எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட், அதாவது நீங்கள் அந்த ஒர்க்கை முடிக்கிறப்ப அந்த எரர்லாம் போயிருக்கும். இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அதுக்கு சில இம்ப்ளிமெண்டேஷன் ஃபைல்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. இது ஓகே, இது இருக்கட்டும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ பேஜுக்குள்ளே போகுமா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிசைனில் வந்து இது வந்து லாகின் பேஜ். இந்த லாகின் பேஜ் கூட ஜாவா. அடுத்தது வந்து ரெஜிஸ்டர் பேஜ். அந்த ரெஜிஸ்டர் பேஜை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நார்மலாக இதை வந்து ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து ஒரு இன்டென்டிங் மாதிரி, பட் எக்ஸாக்ட் இன்டென்ட் கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட் இந்த ரெஜிஸ்டர் பேஜை கிளிக் பண்ணுங்க. அடுத்து ஓகேங்களா, அடுத்த பேஜுக்கு வந்து போகிற மாதிரி தான் நான் வந்து கொடுக்குறோம். ஸோ இதுவும் வந்து ஒன் கைண்ட் ஆஃப் கான்செப்ட் தான், இன்டென்ட் கான்செப்ட் தான். ஆனால் இன்டென்ட் யூஆர்ஏ அது இதெல்லாம் பெருசாக நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது. ஜஸ்ட் இதில் வந்து டேட்டா பேஸ் எப்படி கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துருவோம். சரி, ஓகே. இப்போ இந்த ரெஜிஸ்டர் ஆக்டிவிட்டி இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா, ஆஸ் யூஸ்வலாக எப்படி லாகின் ஆக்டிவிட்டி நம்ம கொடுத்தோமோ அந்த ஏபிபி ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து ஆக்டிவிட்டி எம்டி வியூஸ் ஆக்டிவிட்டி இங்கே போயிட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ எல்லாமே ஓகேவா? ஸோ இதில் லான்ச்சர் ஆக்டிவிட்டி கொடுக்க வேணாம். ஏன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ இதை வந்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம்னா இது கூட இது வந்துடும். இப்போ இந்த ஆக்டிவிட்டி ரெஜிஸ்டர் இதுலேயும் வந்து லீனியர் லேஅவுட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து லீனியர் லேஅவுட்டை நம்ம வந்து மாற்றிடுவோம். லீனியர் லேஅவுட் மாற்றிட்டு அதுக்கடுத்து இங்கே வந்து ஓரியன்டேஷன் வெர்டிக்கல் இப்போ கொடுத்தாச்சு. சரி, அதுக்கடுத்து இப்போ அடுத்து இந்த ரெஜிஸ்டர் பேஜுக்குன்னு அடிஷ்னலாக எலமெண்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை வந்து நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். இதில் வந்து பாட்டம்லேருந்தே போயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் ஒன்று தான், நம்ம எப்படி பண்ணாலும். இந்த எடிட் டெக்ஸ்ட்லேருந்து காப்பி பண்ணுறாங்களா? ஓகே, இதை காப்பி பண்ணி இதை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு இதோட வியூ செட்டப்பை பார்ப்போம். ஸோ இங்கே வந்து உங்களோட மெயில் ஐடி கொடுங்க, உங்களோட பாஸ்வேர்டு கொடுங்க, அதை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக இப்போ ரெஜிஸ்டர் பட்டனை கொடுத்தோம்னா கரெக்டாக எங்கே செட் ஆகணும், அந்த டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ப்ராஜெக்டை மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கடுத்து ஆஸ் யூஸ்வலாக இந்த ரெஜிஸ்டர் ஆக்டிவிட்டி இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி விட்டு அங்கே இருக்கிறத நம்ம வந்து கொடுத்துருவோம். அப்போ அந்த மெயின் ஆக்டிவிட்டிக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை, பெருசாக சம்மந்தம் வராது. ஓகே, இப்போ ரெஜிஸ்டர் ஆக்டிவிட்டியை கொடுப்போமா? இந்த மெயின் ஆக்டிவிட்டி மெயின் ஃபைலில் வந்து மெயினாக நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்டுக்கு வேணால் நீங்கள் வந்து அதை கொடுத்துக்கலாம். மற்றபடி அதனால் ஒரு யூஸும் கிடையாது. சரி, ஓகே. இப்போ அதை காப்பி பண்ணி இதை போய் இங்கே போய் பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, என்ன ஆகுது அப்படின்னா இதுலேயும் வந்து அந்த ஃபயர் பேஸ் அத்தன்டிகேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு ஸோ அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே வந்து இந்த ப்ளக்கின்ஸு கிரேடில் இதெல்லாம் கொஞ்சம் காப்பி பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் எப்படின்றத நம்ம வந்து இப்போ வரிசையாக பார்த்துருவோம். ஸோ இதை வந்து நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம பண்ண மாதிரி அங்கேருந்து நம்ம வந்து பண்ணக்கூடியது. இப்போ இதில் இருக்கிறது நீங்கள் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாலும் சில நேரம் வரும், சில நேரம் ஃபெயிலியர் ஆகிரும். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ கரெக்டாக இப்போ இந்த ஃபயர் பேஸ் பேஜுக்கு போயிடும். இந்த ஃபயர் பேஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி ஃபயர் பேஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஃபயர் பேஸ் நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் புதுசாகவே ஒரு ஃபயர் பேஸ் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து ப்ராஜெக்ட் நேம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபயர் பேஸ் ப்ராஜெக்ட் நம்ம வந்து கொடுத்துருப்போமா? ஸோ அதேமாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்ட் நேம் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது என்ன வேணாலும் இருந்துக்கலாம், ஒன்றும் இல்லை. ஸோ கேபிட்டல் எஃப்ல தான் கொடுக்கணுமா, ஸ்மால் எஃப்ல தான் கொடுக்கணுமா, அப்படி கண்டிஷன்லாம் கிடையாது. இது நம்ம கொடுக்கறது தான். சரி,
இப்போ நான் வந்து இதே EX10 இல்லை EX ஃபயர் பேஸ் அப்படின்ற மாதிரி போடுறேன். எக்ஸைஸ் ஃபயர் பேஸ் அப்படின்றது ஷார்ட்கட் தான். ஓகே, எரர் வர மாதிரி இருக்கா? சரி, ஒன்றும் இல்லை, அதனால ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக அது வந்து நேமிங் எரர் தான், அதனால் அதை இக்னோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. இதுக்கடுத்து இங்கே எனேபிள் ஜெமினி அண்ட் ஃபயர் பேஸு இது இதுன்னு கொடுக்கும், எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே இதுக்கடுத்து கிரியேட் அ ப்ராஜெக்ட் கூகுள் அனலிட்டிக்ஸு இது கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கடுத்து செலக்ட் அக்கௌண்ட் கான்ஃபிகர் அக்கௌண்ட்டு. ஸோ நம்மளோட டிஃபால்ட் அக்கௌண்ட்டை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு அக்கௌண்ட் நம்ம கொடுத்து லிங்க் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக இது எல்லாமே ஜிமெயிலேருந்து தான் பண்ண முடியும். அதனால் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜிமெயிலில் லாகின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிரியேட் அ ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுங்க. ஸோ இது வந்து சில நேரம் வந்து இந்த நெட்வொர்க்கை பொறுத்து வந்து நம்மளுக்கு வந்து லோட் ஆகலாம். இல்லை இந்த சர்வர் நிறைய பேர் அக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி லோட் ஆகலாம். இதனால சில டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபெயிலியர்ஸும் நம்மளுக்கு வந்து நடக்கலாம். ஸோ அதனால ஒன்றும் வரி பண்ணிக்கிற தேவை. ஜஸ்ட்டு இதை வந்து திரும்ப ஒரு தடவை நீங்கள் பண்ணீங்கனாலே போதும். அதனால ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு வெளியில் போயிட்டு திரும்பவும் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு அங்கே போய் கான்ஃபிகரேஷன் செட் பண்ணாலே போதுமானதான். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேகமாகவே ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ ஃபயர் பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து கண்டினியூ கொடுப்போம். ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பேஜ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே உள்ளுக்கு லோட் ஆயிடுச்சா? சரி. இப்போ இந்த ஏஐ அசிஸ்டன்ட் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி தூக்கி விட்டுக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே தான் நம்ம வந்து மெயினாக நம்ம வந்து நிறைய ப்ராசஸ் பண்ண போகிறோம். இங்கே இதிலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபயர் பேஸை வந்து மற்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பர்பஸஸ் இருக்குது. இப்போ க்ளவுட் ரிலேட்டடாக போகிறீங்க, இல்லை ஒரு ஹாஸ்டிங்காக ஸ்டோரேஜுக்காக அப்படின்னா இதிலலாம் வந்து லிமிட்டட் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே போகிறப்ப நம்மளுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளை வந்து எங்கேயும் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த யுனைட்டி அப்படின்ற சிம்பிள் நிறைய கேமிங் ஆப்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இது இந்த ஃப்ளட்டருக்காக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இல்லை ஆப்பிள் வெறும் iOS ப்ராடக்ட்டுக்காக நான் வந்து பண்ணுறேன்னா ஆனால் அது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்கான இது. இதே வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கான இது. நம்ம வந்து இப்போ வந்து வெறும் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ தான் பண்ணுறோம். ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் நம்ம வந்து பண்ணல. ஸோ இந்த ஆண்ட்ராய்டை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணிட்டு இந்த கம்பெனி நேம்னு இருக்கா? ஸோ இது என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம். இது ஆக்சுவலாக இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து com.company நேம் டாட் அப்படின்றத கொடுப்பாங்க. இங்கே நம்ம வந்து என்ன கொடுக்குறது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்குள்ளே போய்க்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நம்மளோட எக்ஸைஸ் 10க்குள்ளே போய்க்கிறோம். அதான் நம்மளோட ப்ராஜெக்ட். இந்த com.example.ன்னு இருக்கா? இதை தான் நம்ம வந்து காப்பி பண்ண போகிறோம். இதை காப்பி பண்ணி எங்கே போட போகிறோம் அப்படின்னா இங்கே போட போகிறோம். ஸோ இதில் தான் நம்மளுக்கு வந்து லிங்க் வந்து கிரியேட் ஆகுது. எங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு இருக்கும். சரி, ஆல்ரெடி இந்த லிங்க் வந்து இது இல்லை, எக்ஸிஸ்டிங்கில் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதாவது இது வந்து என்னோட ஐடியில் தான் லிங்க் இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி EX10 அப்படின்னு ஒரு ஆண்ட்ராய்ட் பேக்கேஜ் நேம் கொடுத்துருந்தேன். திரும்ப அதே நேமில் நான் வந்து கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. அப்படி கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து டூப்ளிகேஷன் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படி இருக்காது, ஓகேங்களா? ஸோ இதே எக்ஸைஸ் 10 நீங்கள் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே இந்த எக்ஸைஸ் 10 இருக்குது, அவ்வளோதான். இப்போ ரிஜிஸ்டர் ஆப் கொடுத்துருவோமா? இப்போ ரிஜிஸ்டர் ஆப் நீங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபயர் பேஸில் அது வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அது லோட் ஆகிருக்கு. சரி, ஓகே. இப்போ அடுத்தது வந்து ஒரு ஜேசான் ஃபைலை நம்மளுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ண சொல்லுது. ஸோ அதையும் நம்ம வந்து பண்ணணும். இப்போ இந்த டவுன்லோட் பண்ணியாச்சா? இதை எங்கன்னா ஒரு இடத்துல டிஃபால்ட்டாக ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஃபோல்டருக்கு போய்க்கோங்க. ஃபோல்டர் போயிட்டு இதை வந்து காப்பி பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி இதை வந்து காப்பி பண்ணணும். ஸோ காப்பி பண்ணி எங்கே ஒட்டணும் அப்படின்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க. இந்த மை அப்ளிகேஷன் கிரேடல். ஸோ இந்த பேஜ் வந்து எப்படி போகணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்குள்ள நம்ம வந்து போயிருமா? ஓகே, ஃபைன். ஒரு நிமிஷம், இது உள்ளுக்கு போக மாட்டேங்குது. சரி, இது வந்து மேப் டூன்றது நம்ம பழசுல. இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த ஏபிபின்னு இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இதில் ஆண்ட்ராய்ட்ஸ் எடுத்து விட்ருங்க. அதில் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம வந்து பேஸ் பண்ண போகிறோம். அவங்க எங்கே பேஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் அப்பப்போ பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். இல்லாட்டி இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னாலும் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கரெக்டாக வந்து அந்த ஏபிபின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே எஸ்ஆர்சி அப்படின்ற ஃபோல்டர் கீழே வந்து பேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது கீழே தான் நம்ம வந்து பேஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக வந்து இந்த ஏபிபி இருக்கா? இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டர் அதாவது இந்த இடத்துக்குள்ள நம்மளுக்கு வந்து வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேற எங்கேயாவது பேஸ்ட் ஆகும். அதனால ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா கூகுள் சர்வீசஸ் ஜேசன் அந்த நேம் அப்படியே கொடுத்துருவோமே, அதனால ஒன்றும் இல்லை. மை காட், அது வந்து இதுக்குள்ள பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இங்கேயே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். நான் ஒன்றும் தப்பு இல்லை, எங்கே பேஸ்ட் பண்ணாலும்
அது இருந்தா போதும். அப்ப அந்த எஸ்ஆர்சி கீழ கூகுள் சர்வீசஸ் டாட் ஜேசன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃபைலு இந்த பேக்கேஜ் தான் நம்மளுக்கு வந்து 2 இடத்துலயும் நம்மளுக்கு வந்து லிங்க் பண்ண போகுது. ஸோ இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஏபிபி ஏபிக்கு கீழ ஒன் ஆஃப் த காம்பனன்ட்டா தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்மளும் பேஸ்ட் பண்ணியாச்சு. சரி இதுக்கு அடுத்தது நம்ம வந்து நெக்ஸ்ட் குடுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப இங்க வந்து Firebase ST கூடயே கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம வந்து எடுத்து குடுக்க சொல்றாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நான் குடுக்கறதையும் நீங்க செலக்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இது வந்து பெட்டர் ஆப்ஷன். இப்ப நீங்க வந்து தெரியாத்தனமா சார் நான் குரூவில போயிட்டேன் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த குரூவி வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து கோட்லின்ல தான் இருக்கேன். ஸோ அதனால கோட்லின்லயே நம்ம வந்து பார்த்துடலாம். சரி அதுக்கு முன்னாடி இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ன்னு இருந்தத நம்ம வந்து அந்த ஏபிபின்னு இருந்தத ப்ராஜெக்ட்ன்னு மாத்தியாச்சு. ஸோ திரும்ப சாரி ஆண்ட்ராய்டுன்னு இருந்தது ப்ராஜெக்ட்ன்னு மாத்தியாச்சு. அதனால திரும்ப அந்த ஆண்ட்ராய்டுக்குள்ள கொண்டு போயிரும். இந்த ஃபைல பேஸ்ட் பண்றதுக்கு மட்டும் தான் இங்க வந்திருக்குமே தவிர்த்து வேற எதுவும் இல்ல. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு ஆண்ட்ராய்டு நம்ம வந்து கிளிக் பண்ணிரும். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏபிபின்றது வந்துரும். நம்ம பழைய ஃபைல்ஸ் என்னென்ன வச்சிருக்கோமோ எல்லாமே வந்துரும். ம். ஓகேங்களா? சரி இதுல பார்த்தீங்கன்னா எரர் அடிக்காத மாரியே இருக்கும். ஆனா கிளிக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எரர் இருக்கு அப்படின்றது. சரி ஓகே. இப்ப இதுக்கு அடுத்து நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டீஸ போய் மாத்துவோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ் என்ன மாத்தணும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து எங்கன்னா, அந்த பில்டு டாட் கிரேடில் டாட் கேடிஎஸ் அந்த ஃபைலுக்குள்ள போயிட்டு, அதுல இருக்கிற பிளகின்ஸ்ல அத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண சொல்றேன். ஒண்ணு நீங்க வந்து இந்த மாரி நீங்க வந்து காப்பி பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். பெட்டர் ஆப்ஷன் வந்து இத குடுத்தீங்கன்னா, அந்த காப்பி டூ கிளிக் போர்ட்ன்னு வரும். இந்த கிளிக் போர்ட்ல காப்பி பண்ணிட்டு, நான் சொல்ற இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ கிரேடல் டாட் ப்ராப்பர்ட்டீஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து பேஸ்ட் பண்ண சொல்றாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றத நீங்க பார்க்கணும். திரும்பவும் சொல்றேன். இதுல மாடல் சாரி பில்ட் டாட் கிரேடல் டாட் கேடிஎஸ் அதில் தான் பில்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெறும் ப்ராஜெக்ட்குள்ள. சரி ஓகே. இப்போ இதை ஒரு என்டர் தட்டிட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ சிமிலர் லைக் தட் நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்லையும் அதாவது இங்கேயும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்து வேற என்ன பேஸ்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். இதுக்கு அடுத்து வேற என்னன்னா அந்த பில்ட் டாட் கிரேடியல் ஃபைல்ஸ் அது இன்னொரு ஃபைல்ஸ் ஆப் மாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் மாடல் அப்படின்னாலே எப்பயுமே நம்ம வந்து மாத்தோம் பார்த்தீங்களா, அந்த டிபெண்டன்சிஸ் இதெல்லாமே. அந்த ஆப் மாடியூலுக்குள்ள நீங்க வந்து போய் மாத்துற மாரி இருக்கும். ஸோ அது builder.gradle.kts அந்த module.app இதுக்குள்ள நீங்க போயிட்டு, இதுக்குள்ள என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ இதுக்குள்ள போயிட்டு திரும்ப அந்த பிளகின வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் 2 பிளகின் இருக்கா? இந்த 2 பிளகினும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே இத நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பிளகின் வந்து இங்க. உங்களோட டூப்ளிகேஷன்ஸ் எதுவும் நடக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா 2ம் சிமிலரா இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்றேன். அதுக்கடுத்து காம் டாட் ஐடி காம் டாட் கூகுள் டாட் இந்த கூகுள் சர்வீசஸ் ஓகே இதை நம்ம போய் பேச முடியுமா இன்னும் நம்ம வந்து எதுவுமே சிங்க் பண்ணல ஆக்சுவலாக சிங்க் பண்ணாத எரர் இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு வந்து தெரியும் சரி இது வரைக்கும் பண்ணியாச்சு இதுக்கு அடுத்து வேற என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா இந்த டிபெண்டன்சிஸில் போயிட்டு இதெல்லாம் பேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும் இந்த ஆப்பை நம்ம வந்து பில்ட் பண்ணோம்னா இதெல்லாம் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை ஸோ அடிஷ்னலாக சில வேலைகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதையும் நான் சொல்லி கொடுத்துறேன் இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சா அதுக்கடுத்து இங்கே ஃபர்ஸ்ட் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு இப்போ செகண்ட் இது இதையும் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இது ரன் பண்ண சிங்க் நவுன் கொடுத்தா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து எரர் எதுவும் வருதா அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும் சரி அடிஷ்னலாக ஏன் வந்து இந்த மாதிரி இன்னொரு லைன் கொடுக்குறேன் அப்படின்னா ஜென்ரலாக நான் கொடுத்துருக்குற மாடலையும் சில இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும் இந்த அத்தன்டிகேஷன் பர்பஸ்க்காக ஸோ அதனால தான் இங்கே வந்து போயிட்டுருக்கும் ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் லைனில் தான் கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி நம்ம வந்து கொடுக்கறது பெஸ்ட்டு இங்கே வந்து என்னென்ன அந்த ஃபயர் பேஸ் பூமு ரெண்டு இது காப்பி பேஸ்ட் பண்ணோமா ஒன்று வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் 34 அப்புறம் ஃபயர் பேஸ் அனலிட்டிக்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணோம் அதுக்கடுத்து இந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட் லைன்லையும் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் இப்படி இல்லாட்டி ஸ்டார்டிங் லைன்லையும் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் சரி இப்போ இந்த இது வந்து அந்த அத்தன்டிகேஷனுக்காக நான் வந்து கொடுக்குறேன் ஓகே நான் அங்கே கொடுத்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணாமல் நான் வந்து கீழே கொடுக்குறேன் அதாவது அவங்க கொடுத்ததை மேலேயும் நான் கொடுத்ததை கீழேயும் எந்த விதமான எரரும் வரல அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்துடும் இது இப்போ சிங்க் நோவு கொடுத்து பார்ப்போம் சிங்க் நோவுலையும் எந்த பிரச்சனையும் வரலன்னா ப்ராப்பராக சிங்க் ஆயிரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா இது எல்லாமே டவுன்லோட் ஆகும் நம்மளுக்கு சில நேரம் ஸோ சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ சில நேரம் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஆல்ரெடி ரெக்வஸ்டட் அப்படின்னு வருது
ஓகே. இப்போதான் புரியுது. ஆக்சுவலா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். இங்க நம்ம வந்து கொடுக்காம ஆ ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மாத்துனது பெரிய தப்பா போச்சு. சரி ஓகே. இத அப்படியே இம்ப்ளிமெண்ட் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி இப்போ சிங்க் நோ கொடுத்து பார்ப்போம். ஓகே. இப்போ இதில போய் பார்ப்போமா? இப்போ சிங்க் நோ கொடுத்து பார்ப்போம். ஸோ ஆக்சுவலா இது வந்து முதல்ல லோட் ஆயிருக்கணும். நம்ம லோட் ஆகாம நம்ம விட்டது தப்பா போச்சு. அதனால தான் திரும்பவும் நம்மளுக்கு வந்து திரும்பவும் அதே பேக்கேஜ் நீங்க குடுக்குறீங்க அப்படின்ற மாரி ஒரு வார்னிங் காட்டியிருக்கு. இப்ப திரும்பவும் முதல்ல இருந்து நம்ம பண்ணணும். ம். இந்த இடத்துல வந்து என்னென்ன காப்பி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். அத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருவோம். ஓகே. ஐடி காம் டாட் அது சாரி. ஓகே. அதுக்கடுத்து இங்க இன்னொன்னு ஐடி. ஓகே. இப்ப இதே சிங்க் நம்ம குடுத்துருவோம். ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக. என்ன அது? வாஸ் ஆல்ரெடி ரிக்வெஸ்டட் அட் லைன் 1 இன்டர்வல் அப்படின்ற மாரி இருக்கு. ஒரு நிமிஷம். நம்மளோட பேக்கேஜ நம்ம பார்த்துருவோம். இது எதனால இந்த எரர் வருது அப்படின்னு. ஆக்சுவலா இங்க வந்து 2 பேக்கேஜஸ் மட்டும் தான் குடுத்துருக்கோம். பட் இங்க வந்து 3 பேக்கேஜஸ் நம்ம வந்து குடுத்துருக்கோம். நம்மளோட பழைய இதுல. ஸோ இந்த ஐடி காம் டாட் இத எடுத்து விட்டுருவோம். இத எடுத்து விட்டு வேணா நம்ம வந்து குடுத்து பார்ப்போம். ஓகே. இப்ப சிங்க் நம்ம குடுத்து பார்ப்போமா? ஓகே. இப்ப சிங்க் ஆகுது. இது ஆல்ரெடி வந்து அத ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ அதனால கூட இந்த பிளக்கின் வந்து ஏற மாட்டேன்டுதுன்னு நெனைக்கிறேன். ஓகே ஃபைன். சரி. இப்ப நம்ம வந்து கீழ என்ன குடுக்குறாங்களோ, அதாவது இப்ப நம்ம அங்கருந்து காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். இப்ப இந்த டிபெண்டன்சிஸ்ல போயிட்டு இது. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த இங்க இருக்கிறத நம்ம வந்து மேல காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். எங்கன்னா இங்க. அதுக்கடுத்து இன்னொரு என்டர் தட்டிட்டு அடுத்தது. ஓகே. இப்ப இது சரியாயிருச்சு. இதுக்கடுத்து இங்க நம்ம அத்தன்டிகேஷன் கூடியத நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். சில நேரம் இந்த மாரி எரர்ஸ் வரலாம்ப்பா. அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப இந்த அத்தன்டிகேஷன் கூடியத காப்பி பண்ணிக்கிறோம். ஏன் இந்த அத்தன்டிகேஷன் கூடியத நம்ம இங்க இதில வந்து காப்பி பண்ண போறோம் அப்படின்னா, மெயினா வந்து அந்த லாகின் பேஜ் இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகுறதுக்காக தான். இப்ப சிங்க் நவ் குடுப்போம். இப்ப டவுன்லோட் ஆகுதா? ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் டவுன்லோட் ஆகுற வரைக்கும். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தா தான்ப்பா இருக்கும். ஏன்னா 10த் எக்ஸர்சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா பாருங்க. நீங்க ஒர்க் பண்றப்பயும் ஒரு 1 ஹவர் அது ஆயிரும் நம்மளுக்கு இது. சில நேரம் இப்போ புதுசா பண்றோம் அப்படின்றப்போ ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகும். அப்புறம் இந்த நெட்வொர்க் இஷ்யூ அது இத பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த டைம் வந்து மேனேஜ்ட் ஆகும். பொறுமையா பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல எக்ஸர்சைஸ் தான். இங்க பாருங்க. இதிலயே வருது பார்த்தீங்களா? சிங்கிங் இஸ் டேக்கிங் சிக்னிஃபிகன்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் டூ டவுன்லோட் தி ரிப்போர்ட் சிஸ்டம். ஸோ அவ்வளோதான். இன்னும் டைம் அதிகமா எடுக்கும் ஒரு நேரம். இன்னும் நெறைய ஏறும் அப்படின்றதுனால. ஒரு சில மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து பண்ணுவோம் தெரியாம. ஸோ அதனாலேயும் சில நேரம் வந்து ஸ்ட்ரக் ஆக தான் செய்யுது. ஸோ இப்போ நான் பண்ணுற எக்ஸசைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் வந்து மற்ற 6 எக்ஸசைஸுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். சாரி மற்ற 8 எக்ஸசைஸும். இப்போ இதில் வந்து மேனிஃபெஸ்ட்டில் எதுவும் ஜெயிக்கணுமா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்குவோம். ஐ திங்க் எதுவும் இல்லை. சரி அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த லைனை கொஞ்சம் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இது ஜஸ்ட் நான் வந்து முன்னாடி காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். என்னென்ன காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள். லைன் இதெல்லாம் வந்து இது நம்ம கொடுக்குற லைன் தான். மெயினாக அந்த அத்தன்டிகேஷனுக்காக. ஸோ இந்த 4 பேக்கேஜஸ் தான் இவ்வளோ நேரம் ஆகுது. ரன் ஆகுறதுக்கு. வேற ஒன்றும் இல்லை.
இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து குடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு குடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு குடுத்துட்டோம்னா அவ்வளோதான். இப்ப அடுத்து கன்டின்யூ டூ கன்சோல் குடுப்போம். இது ஒரு பக்கம் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கட்டும். டவுன்லோட் ஆகி இம்ப்ளிமெண்ட் ஆகட்டும். சப்போஸ் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. இப்போ வரைக்கும் எந்த எரரும் வரல. இதுக்கு அடுத்து இப்போ போயிட்டு நம்ம வந்து இந்த ஜாவா ஃபைலு, அதாவது இந்த லாகின் ஆக்டிவிட்டி ஜாவால தானே நம்மளுக்கு எரர் அடிச்சுக்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரர் இல்ல. ஓகே. இப்ப பார்த்துட்டீங்க அப்படின்னா, மெயினா வந்து அந்த அத்தென்டிகேஷன் ஃபைல்னால தான் நம்மளுக்கு வந்து இந்த எரர் வந்திருக்கு. ரிஜிஸ்டர் ஆக்டிவிட்டில எரர் காமிச்சுச்சு. இப்போ உங்க முன்னாடியே மறைஞ்சு இருக்கிறத நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே. இங்க வந்து இந்த யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ் அப்படின்றதால நம்ம குடுக்குற டோஸ்ட்டுங்க. சப்போஸ் கரெக்ட்டா ரெஜிஸ்டர் ஆயிருச்சுன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்னு வரும். இல்லாட்டி ஃபெயில்டுன்ற மாரி வரும். ஓகே. இப்ப இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்துருவோம். இப்ப இதுல வந்து சில வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்கு. இத கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. கன்டின்யூ டூ கன்சோல் குடுங்க. குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி நம்மளுக்கு வந்து வரும். இப்ப இந்த காம்டட் எக்ஸாம்பிள் அது என்ன? அத குடுங்க. ஓகே. இங்க நெறைய இருக்கு. ம். இதுல வந்து இந்த அத்தென்டிகேஷன் தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஏன்னா நம்ம வந்து யூசர் லாகின் பண்றதுக்காக இந்த Firebase டேட்டாபேஸ் நம்ம வந்து குடுத்துருக்கோம். அத்தென்டிகேஷன் நீங்க வந்து குடுத்துருங்க. ஸோ குடுத்துட்டீங்கன்னா, மேல வந்துட்டு கெட் ஸ்டார்டட், ஆஸ்க், ஜெமினி அப்படின்னு இங்க கீழ நெறையா இருக்கும். இது எப்படி அத்தென்டிகேட் பண்றது? இப்ப இதிலயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த Firebase சாரி Facebook, Twitter இப்படி எல்லாத்துக்கும் நம்ம வந்து குடுக்குறாங்க. ஸோ இங்க வந்து கெட் ஸ்டார்டட் குடுங்க. கெட் ஸ்டார்டட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, அடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த நெட்வொர்க்கும், அந்த கன்சோலும் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் இல்லாம இருந்துச்சுன்னா, ஓகே தான் நம்மளுக்கு. அடிஷனல் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு இருக்கா? ஓகே. இதில வந்து எது வழியா நீங்க வந்து சைன் இன் பண்ண போறீங்க? இப்போ கூகுள் வழியானா கூகுள் வழியா? இல்ல இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு, ஜஸ்ட் இத குடுத்துக்கோங்க. ஜஸ்ட் 2 இதையும் எனேபிள் பண்ணிட்டு, சேவ்ன்னு மட்டும் குடுங்க. ஓகே. இப்ப ஆட் அ யூசர் அப்படின்றதெல்லாம் வரும். வேணும்னா பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஜஸ்ட் கூகுள் குடுக்கணும்னா குடுத்துக்கலாம். பட் இது தேவையில்ல நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகே. இப்ப இத வந்து எனேபிள் பண்ணியாச்சு. இத எதாவது மாத்தணும்னா மாத்திக்கலாம். சப்போஸ் எஸ்எம்எஸ் வழியா நீங்க பண்ணணும் அப்படின்னா, அந்த அப்கிரேட் பண்ணணும். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சரி. இப்ப இந்த யூசர்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, யார் யாரு உங்க இதுல வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதோட இது கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து வரும் நம்மளுக்கு. இப்ப நீங்க இதுல இருந்து டைரக்ட்டா ஆட் யூசர் குடுத்து, அந்த பாஸ்வேர்ட் குடுத்து பண்ணலாம். அதெல்லாம் எப்படின்றத நம்ம வந்து டெமோல பார்ப்போம். சரி. இப்ப இங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி இதுக்கு அடுத்து அவ்வளோதான். இதுலயே டெம்ப்ளேட்ஸ், யூசேஜ் இது எல்லாமே நெறைய இருக்கு. நீங்க உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நீங்க வந்து சால்வ் பண்ணணும். பட் இதெல்லாம் நம்ம வந்து இதில பார்க்க போறதில்ல. ஓகே. மினிமைஸ் பண்ணிக்கிறோம். இது மினிமைஸ் பண்ணிட்டு, இப்ப வந்து அந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட்ட நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்துருவோமா? ஓகே, ஃபைன். இப்ப மேனிஃபெஸ்ட் போய் கிளிக் பண்ணிக்கிறோம். மேனிஃபெஸ்ட் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அந்த லான்ச்சர் ஆக்டிவிட்டி வந்து கரெக்ட்டா வந்து நம்மளுக்கான இதில தான் இருக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு இத வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணதுக்கப்புறம் தான் இது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். லெட்டர் கனெக்ட் ஆயிருச்சு. இதுலயும் பார்த்தீங்கன்னா, தேவையான பேக்கேஜஸ் சில பேக்கேஜஸ் வந்து டவுன்லோட் ஆக தான் செய்யும். ஸோ, அதுக்கு தகுந்த மாரி. இந்த டவுன்லோட்லாம் ஃபெயிலியர் ஆகாம பண்ணிருச்சு அப்படின்னா, சக்சஸ் தான் நம்மளுக்கு. என்ன இதில வந்து ஒரு என்னன்னா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை இருந்துச்சு அப்படின்னாலே ஓகே தான். ஈஸியா சக்சீட் பண்ணிடலாம். சரி, இப்ப என்ன ஆயிருச்சு? இப்போ வெயிட்டிங் ஃபார் த டார்கெட் டிவைஸ்ன்னு காட்டுது. இப்போ ஒன்ஸ் எமுலேட்டரோட கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா, அடுத்து நம்ம அந்த எமுலேட்டர்லயே நம்மளுக்கு வந்து ரன் ஆயிரும். லான்ச்சிங் ஆப். ஓகே.
எமுலேட்டர் இன்னைக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆல்ரெடி லர்னிங்கில் தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. அது ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. சரி, இங்கே வந்து ஒரு வார்னிங் காட்டியிருக்கு, அதாவது ஆகஸ்ட் 25 கிட்ட சடவுன் ஆகும் அப்படின்னு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, நீங்கள் 10th எக்ஸசைஸ் நீங்கள் வந்து பார்க்குறப்ப ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அப்படின்னா வேறு சொல்யூஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அந்த டாக்குமெண்டேஷன்ஸ்னு கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குறோம். இப்போ இந்த ஆப் நம்மளுக்கு வந்து ரன் ஆகுதான்னு பார்ப்போமா? இன்னமும் வந்து இந்த ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ இன்னும் வந்து ஏதாவது ஃபிக்ஸ் ஆகலை. கீழே தெரியுது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக லோட் ஆகிட்டு இருக்கு. 70% கிட்ட லோட் ஆகிருக்கு நம்புறேன். பார்ப்பேன் என்னன்னு. சரி, அது லோட் ஆகிற வரைக்கும் வேறு ஏதாவது இருக்கான்னு வந்து பார்ப்போம். லோட் ஆகிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. சரி, பார்ப்போம். இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அதான் ஆகஸ்ட் 25க்கு அப்புறம் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, அவங்க சொன்ன மாதிரி அப்படின்னா, அதுக்கப்புறம் இதை பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சில கான்ஃபிகரேஷன் மட்டும் பண்ணிவிட்டு அது சிங்க் நவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். ஓகே, எரர் எமுலேட்டர் ஃபெயில்டு டு கனெக்ட் வித்தின் 5 மினிட்ஸ் அப்படின்னு வருது. சரி, அப்போ திரும்ப ரன் பண்ணி பார்ப்போம். 5 மினிட்ஸை தாண்டினதுனால நமக்கு வந்து எரர் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி ரன்னிங் இன் ப்ராக்ரஸ் அப்படின்ற மாதிரி வருது. ஸ்டாப் பண்ண முடியல. சரி, ஓகே. ஆல்மோஸ்ட் இது வந்து ரன் ஆயிடுச்சு. பட் ஏன் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்றது புரிஞ்சுக்கிற முடியல. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், திரும்ப அதோட ரீட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஜஸ்ட் ரன் பண்ணுறது மட்டும் தான் பண்ணுற டாஸ்க்காக இருக்குது. ஆல்ரெடி ரன்னிங் இஸ் ப்ராசஸ் 27368 அப்படின்னு வருது. ஓகே, இப்போ இன்னொரு ஃபோனை செலக்ட் பண்ணி பார்ப்போம், அதில் ரன் பண்ணி பார்ப்போம். இந்த பேஸ் இஸ் ஆல்ரெடி ரன்னிங், ஆல்ரெடி ஆக்டிவேட்டிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, இது ஒன்றே ஒன்று பண்ணுவோம். இதை திரும்ப இதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த பழைய இதுவும் க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே,
நம்மளுக்கு வந்து இந்த மேப்ஸ்லேருந்து தான் ஓப்பன் ஆகுது. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டோம்னா வெயிட் பண்ணுங்க. EX10 திஸ் விண்டோன்னு கொடுப்போம். அது ப்ராப்ளம் இல்லாமல் வருதான்னு பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, கான்ஃபிகர் ஆயிடுச்சு. எந்த மணி நேரம் இல்லைன்னு நம்புகிறேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். கனெக்டிங் டு எமுலேட்டர். நீங்கள் இதை லைட்டாக கொஞ்சம் ஃபார்வர்டு கூட பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குது. லான்ச்சிங் ஆப் லான்ச்சிங் ஆன்டிவைஸ்னு வந்துருச்சு. சரி பார்ப்போம். சக்ஸஸோ ஃபெயிலியரோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபெயிலியரை டேலி பண்ண பார்ப்போம். ஓகே, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஆப் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ப்ளூடூத் கீப் ஸ்டாப்பிங் தேவையில்லை நம்மளுக்கு. ப்ளூடூத் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். சரி, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஏன் வந்து நான் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் வந்து லான்ச்சர் ஆக்டிவிட்டி லாகின் ஆக்டிவிட்டிக்கு மட்டும் நான் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுறப்ப லாகின் ஆக்டிவிட்டியில் தான் வந்து ஓப்பன் ஆகணும். அதனால தான் அதை கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து சும்மா எம்ஜி சாரி இங்கே டைப் பண்ணக்கூடாது, இங்கே. இப்போ இதை தனியாக எடுத்துருவோமா? ஓகே, சரி. இப்போ அதை தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதுதான் நம்மளோட ஆப். இதை நம்ம வந்து சும்மா நான் வந்து mgs@gmail.com அப்படின்னு கொடுக்குறேன். gmail.comல தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம இமெயில் இதை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ண சொல்லியிருக்கிறதுனால ஜஸ்ட் 1 2 3 4 அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். 5 6 7 8 ஒரு மினிமம் 8 கேரக்டர்ஸாக வச்சுக்கோங்க. லாகின் பண்ண ட்ரை பண்ணுவோம். லாகின் ஆக மாட்டேங்குது. ஓகே, இப்போ இதுக்கடுத்து வந்து ரெஜிஸ்டர் கொடுப்போம். இந்த ரெஜிஸ்டர் கொடுத்துட்டு இந்த யூசர் அத்தன்டிகேஷன் ஃபெயில்டுன்னு வருது பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் என்னென்னா இந்த லாகின் நாட் சக்ஸஸ்ஃபுல்லு, யூசர் அத்தன்டிகேஷன் ஃபெயில்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ரிட்ரைவ் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த டேட்டாபேஸ் போயிட்டு நம்மளுக்கு நெட்வொர்க் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதனால நம்மளுக்கு வந்து அந்த டேட்டாபேஸ் போயிட்டு திரும்ப வந்து ரிட்ரைவ் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து எம்ஜிஎஸ்ன்னு கொடுத்தேன்னா அதே இதை நான் இங்கே வந்து கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன் @gmail.com. அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 6 7 8 ரெஜிஸ்டர் கொடுத்துருவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். திரும்ப திரும்ப நம்ம பட்டனை தட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு தான் இதாகும். ஒன்ஸ் ஒரு ரெஜிஸ்டர் பட்டன் கொடுத்துட்டோம். ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ளே ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. சரி, இங்கே வந்து யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. இப்போ அதே இது நம்ம வந்து கொடுப்போம் எம்ஜிஎஸ். இதுக்கு முன்னாடி வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில் ஆகிற மாதிரி கேஸ் ஒன்று கொடுத்து பார்ப்போம். அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். சரி, mgs@gmail.com. நான் வந்து ஜிமெயில் இல்லை, இது சும்மா நான் வந்து எந்த விதமான இதுவும் கொடுக்கல. ஆக்சுவலாக @gmail.com அல்ல ஏதாவது நம்ம வந்து கொடுக்கணும். அப்படின்னா தான் இந்த இமெயில் அத்தன்டிகேஷன் வரும். நான் வந்து 6 7 அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். இல்லை 8 உங்களோடதுக்காக ரெஜிஸ்டர் நம்ம வந்து கொடுப்போம். கொடுத்து பார்ப்போம். இதில் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில்டு. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குட் நாட் டன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்பராக நம்ம வந்து கொடுக்கணும். அந்த @gmail.com அப்படின்றது இதை பேக் பட்டன் கொடுப்போமா? ஓகே. இப்போ இந்த இங்கே எம்ஜிஎஸ் இருந்தாலும் நம்ம வந்து கொடுத்தோம் @gmail.com. ஓகே, ஃபைன். இப்போ இங்கே வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ லாகின் பண்ணுவோம். லாகின் பண்ணி உள்ளுக்கு பேஜ் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ். இவ்வளோ தான் 10th சக்ஸஸ். லாகின் கிளிக் பண்ணியாச்சு. இந்த பேஜ் வந்து போயிடுச்சு. இப்போ இந்த ஹலோ வேர்ல்டு, இந்த ஹலோ வேர்ல்டுன்றது எங்கே லிங்க் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ஆக்டிவிட்டியில் தான் நம்மளுக்கு வந்து லிங்க் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணுவோமா?
மெயின் ஆக்டிவிட்டி இந்த இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து ஹலோ வேர்ல்ட் கொடுத்ததுனால தான் நம்மளுக்கு அந்த இது வந்திருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா இதோட பேக்ரவுண்ட் லைட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இமேஜை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ம், என்ன கொடுக்கலாம்? சரி, புதுசாகவே வந்து ஒரு இமேஜை நம்ம வந்து கொடுப்போம். ஏதாவது ஒரு இமேஜை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக நெட் கொஞ்சம் ரொம்ப வீக்காகவே இருக்குது இப்போ. ம். ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு. ஐ திங்க் வீடியோ வந்து 1 ஹவர் கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பொறுமையாக பார்த்து பண்ணீங்கன்னா நல்லாவே இருக்கும். முன்னாடி நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்த இமேஜஸ்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. ஓகே, ஒரு நாள் அத்தன்டிகேட்னா வருது. ஓகே, ஃபைன். சரி, இவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. ம், ம். தேடி பார்ப்போம். கொஞ்சம் பொறுமையாகவே பார்த்துருவோம் அதை. ம். இதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இமேஜ் லேண்ட்ஸ்கேப்பாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால ஒரு போர்ட்ரேட் இமேஜ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. வரது ஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப்பாக வருது. போர்ட்ரேட் கொடுத்து சர்ச் பண்ணி பார்ப்போம். இது ஏன் வந்து லேண்ட்ஸ்கேப் வேணாம்னு சொல்கிறேன்னா அது வந்து கொஞ்சம் இதை வரும், ஒடுக்கி வரும். அது விச் மீன்ஸ் வந்து அதோட சைஸ் எல்லாத்தையும் வித் வைஸ் நம்மளுக்கு வந்து குறைச்சிரும். ஸோ அதனால தான் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப் இமேஜ் வந்து அவாய்ட் பண்ணுறது. வேற ஒன்றும் இப்போ இது இல்லை, ரீசன் இல்லை. சரி, இது கூட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை செலக்ட் பண்ணி பார்ப்போம். சேவ் இமேஜ் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஏஐஆர் அப்படின்னு நம்ம வந்து கொடுப்போம். ஃபைன். இப்போ இந்த ஏஐஆரை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணுவோம். நம்ம லக்கிலி நம்மளுக்கு வந்து ஜேபக் இமேஜாக தான் வந்திருக்கு. சரி, எப்பயும் போல் இந்த ஏபிபி ஆர்இஎஸ் ட்ராவலுக்குள்ள போயிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். ம், பேஸ்ட் பண்ணுறோம்னா போயிடுச்சு. இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து ஏஐஆர் அப்படின்னு வச்சுக்கிறோமா? அட்டு ட்ராவபிள். ஓகே, இதுலேயே சஜஷன்ஸ் காட்டுது. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் இந்த இமேஜ் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த அப்ளிகேஷனை வந்து திரும்ப நம்ம வந்து ரன் பண்ணி போவோம். ஒன்றும் இல்லை, நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜோட வரணும். இவ்வளோதான் என்னோட கான்செப்ட், வேற ஒன்றும் கிடையாது. இதையும் பார்த்துருவோம். இது இந்த ஃபயர் பேஸில் தான் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றத நான் சொன்னேன்ல, அதையும் பார்த்துருவோம். ஆக்சுவலாக வந்து இந்த இருக்க தனியாக இருக்குது. ம், ஓகே. இப்போ வந்து திரும்ப ஓப்பன் ஆயிடுச்சு. mgs@gmail.com. ஏன்னா இதெல்லாம் நம்ம கொடுத்த லிங்க்கு. திரும்ப ஒரு தடவை கொடுக்குறீங்க, திரும்ப ஒரு தடவை ரிஜிஸ்டர் பண்ணி போகணுமான்னு கேட்டால் தேவையில்லை. ஒன்ஸ் ஒரு தடவை கொடுத்துட்டாலே போதும். 5678 லாகின் பண்ணுவோமா? இப்போ உங்களோட நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு உங்களோட டேட்டா பேஸில் என்னோடது போட்டிங்கன்னா வரவே வராது. ஏன் அப்படின்னா எனக்குன்னு தனியாக ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. டேட்டா பேஸில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா யூசர் லாகின் சக்ஸஸ் அந்த நம்மளுக்கான இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு லாகின் பேஜ், ஒரு அத்தன்டிகேஷன் பேஜ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இப்போ அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே நம்ம வந்து போயிடுவோமா? சரி, இப்போ யூசர்ஸ். இப்போ இந்த யூசர்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எம்ஜிஎஸ் நம்ம வந்து மொபைல் வழியாக கிரியேட் பண்ணோமா? அப்படி வந்திருக்கு. இப்போ இன்னொரு டெமோவை நான் காமிக்கிறேன். இதோட இந்த வீடியோவை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. ம். இந்த அவுட்புட் பேஜுக்கு போயிடுவோம். அவுட்புட் பேஜில் போயிட்டு பேக்கில் போவோம். சரி, இப்போ ரெஜிஸ்டரில் வந்து நான் வந்து எஸ்ஆர் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். கேன்சல் கொடுத்துட்டு ஐ திங்க் அந்த மொபைலோட இதில் வருது. sr@gmail.com அப்படின்னு நம்ம வந்து கொடுப்போம். ஏன் வந்துட்டு பாஸ்வேர்டு வந்து 98765432 அப்படின்னு கொடுப்போம். சரி, ரெஜிஸ்டர் பேஜுக்குள்ள போயிட்டோம்னா நான் வந்து லாகின் பேஜுக்குள்ள போகிறது பதிலாக ரெஜிஸ்டர் பேஜுக்குள்ள போயிட்டேன். ஓகே.
sr@gmail.com. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஆப் மூலியமா நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோமா, இப்போ நம்ம வந்து அந்த டேட்டாபேஸ் வழியாவே நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம். 5, 4, 3, 2, 1 குடுப்போம். லாகின் பண்ணி பார்ப்போம். லாகின் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து லாகின் ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி தான் வரும். யூசர் அத்தன்டிகேஷன் ஃபெயில்னு வந்துருச்சா? இப்போ இங்கே போயிட்டு ஆட் யூசர் கொடுப்போம். அந்த இமெயில் அதே இமெயில் sr@gmail.com அப்படின்னு கொடுப்போமா? அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து என்ன செட் பண்ணி வச்சேன்? 9876543221 கொடுத்தோமா? இப்போ ஆட் யூசர் கொடுத்துருவோம். இப்போ இதே இதை அது வழியா நம்ம லாகின் பண்ணோம்னாலும் நம்ம வந்து போய்க்கலாம். இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து எல்லா யூசருக்கும் ஒரே மாதிரியான பேஜ் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இதுலேயும் அதே மாதிரி தான் போகும். இப்போ இதே லாகினை யூஸ் பண்ணி நம்ம வந்து போக ட்ரை பண்ணுவோம். வருதான்னு பார்ப்போமா? இப்போ போயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே. தேங்க்யூ.